ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலையுமே பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பூரில் முரளிதர் மகோல் அவங்க கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு தமிழகத்திற்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோங்கிறது நம்ம பட்டியல் போட்டிருக்கோம். ஒரு ஆண்டை போல இந்த ஆண்டும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையில் ஹை ஸ்பீடு ட்ரெயின் நம்ம பேசியிருக்கோம். சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆண்டு மொத்தமாக எல்லா ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கு 16 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 கோடி ரூபாய் பார்மசூட்டிகளுக்கு ஒதுக்கி இருக்கோம். 6 பெரிய பார்க் வருது. எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லியிருப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். நாம் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் அந்த பட்ஜெட்டில் பயன்படுத்தி இருக்கிறோம். மாநிலம் எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்க போறோம். அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூர்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல, சொல்லட்டும், பதில் சொல்றோம். இந்த பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வஞ்சனையா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல விஷயங்களை இந்தியா முழுவதும் காமன் ஸ்கீமா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இதை நேற்று பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் கொடுத்திருக்காங்க. உங்க தொலைக்காட்சியில கூட அதை நீங்க ஒளிபரப்புனீங்க. அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருக்குங்கன்னா, நாம் என்ன பிப்ரவரியில தான் இருக்கோங்கண்ணா, இன்னும் டைம் இருக்கு. அந்த நேரம் காலம் வரும்பொழுது தேர்தலை பத்தி பேசுவோங்கண்ணா.